ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம மசால் வடையை செஞ்சு எப்படி வடை குழம்பு செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதுக்கு தேவையான சாமான்களை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனாக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் நம்ம தேவையான சாமான்களை அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காவை எடுத்து அதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஜாரில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா தோலெல்லாம் உரித்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஃபைனாக கட் பண்ண தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இந்த தக்கை மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அதை நல்லா கட் பண்ணிவிடுங்க. வெங்காயத்துலேயும் எப்போவுமே கட் பண்ணுங்கள், அது உடம்புக்கு நல்லதில்லை. பார்த்திங்கன்னா அந்த தக்காளி பழுத்த தக்காளி நம்ம போடுறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கலராகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் 3மே நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை அப்படியே மூடி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காரக்குழம்பு மீன் குழம்புலாம் நம்ம மண் சட்டியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது உடம்புக்கு ரொம்ப நல்ல ஆரோக்கியமானவும் செய்யலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டி நல்லா சூடானதும் நான் ஒரு 150 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் காரக்குழம்புக்கு. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் செக்கு கடலெண்ணெயில் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பொரியட்டும். மலைப்பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 7-8 பூண்டு மலைப்பூண்டு எடுத்து அதை தோலை உரித்து கட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 12 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு முழுசாக போடாதீங்க, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கு தான் சின்ன வெங்காயம் ஒரு 12 வெங்காயம் எடுத்துருக்கேன் நான். உங்கள்கிட்ட வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. என்கிட்ட ரொம்ப சின்னதாக இருந்ததுனால 12 வெங்காயம் போட்டிருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உடம்புக்கு நல்லது தான். அடுத்ததாக தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி எடுத்து, சின்ன தக்காளி தான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன். கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இந்த கருவேப்பிலையை நம்ம கீழே தூக்கி தான் போட போகிறோம், அதனால் அந்த ஃப்ளேவராவது அதில் இறங்கும். அதனால் கருவேப்பிலையை நிறைய போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த கலவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி தேங்காய் 3த்தையும் அரைச்சதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு புளி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் வெள்ளை புளி எடுத்து வாஷ் பண்ணி பெரிய லெமன் சைஸ் புளிங்க அது. அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை நான் இதில் வடிகட்டிட்டேன். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த புளி தண்ணியை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி அரைக்கிறோம். பார்த்தீங்கன்னா மல்லித்தூள்லாம் நான் தனியாக எதுவுமே சேர்க்கறதில்ல. நான் குழம்பு தூள்லேயே மல்லி, மஞ்சள், கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால அதிலே நான் சேர்த்துட்டதுனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். என்னுடைய தூள் காரமாகவும் இருக்கும். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
உங்களுடைய மிளகாத்தூள் எப்படி காரம் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே குழம்பு மிளகாத்தூளில் மஞ்சள் சேர்த்து அரைக்கிறதுனால இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கட்டிங்க எதுவுமே இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் கலக்கிட்டேன். இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கரைச்சி வச்சுருந்த புளியெல்லாம் ஊற்றி நம்ம செஞ்சு வச்சுருந்த கலவையை நம்ம ஊற்றிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து மசால் வடையை நம்ம போட போகிறோம். அந்த வடையை போடும்போது இந்த குழம்பு அந்த வடை இந்த குழம்பை உறிஞ்சிரும். அதனால் அது நல்லா கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதை வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு இந்த வடையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த வடையை மட்டும் தான் நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். குழம்பு டக்குன்னு நம்ம வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழம்புல நல்லா அது கொதித்து வரணும். இப்போ வடையை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடியை போட்டு நான் மூடிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த மசால் வடையை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 12லேருந்து 13 14 வடை வந்ததுங்க அந்த 150 கிராம் பருப்புக்கு. இந்த அளவுக்கு நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சு நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு வடையாக நான் அந்த குழம்புல போட்டுக்கிறேன். இப்போ குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்குது. இது நல்லா திக்காக மாறிடும் நம்ம வடையை போடும்போது. நீங்களே பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டுட்டு அதை நல்லா நம்ம கரண்டியில் திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடிக்கலாம். இது ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த வடையை போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது அந்த வடை. இப்போ இது நல்லா வெந்ததும் சாஃப்டாகிடும். இப்போ நம்ம மூடிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கிட்டோம். ஏன்னா ஏற்கனவே வடையை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். அதனால் அந்த கிறிஸ்பினஸ் மாதிரி அந்த குழம்புல அந்த வடை நல்லா ஊறி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா வடை உடஞ்சிரும். இந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ வடை நல்லா சாஃப்டாக எப்படி போட்டோம், நம்ம இப்போ எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அந்த கலரும் சுத்தமாக மாறி நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணியாக இருந்த குழம்பு இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் இது ஆறும்போது இன்னும் திக்காயிடும் குழம்பு. அடுத்ததாக இப்போ ஃபைனலாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நான் கடைசியாக தான் போடுறேன். அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ போட்டுட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுட்டு அந்த குழம்புல தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், டேஸ்ட்டான மசாலா வடை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாற்றிட்டேன். இன்னமும் குழம்பு திக்காய் வந்திருக்கு பாருங்கள். வீட்லேயே நம்மளுக்கு மசால் வடையை நம்ம செஞ்சு இந்த காரக்குழம்பு நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம்.